அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். இறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியமும் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீங்காமையாகும். ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே, அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் தொடர்ந்து மணிந்திருக்கும் www.tamrafm.com நேர்வழி நிகழ்ச்சியோடு. அதாவது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் நோன்பின் முக்கியத்துவம், அது மட்டுமல்ல அது நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது, அதன் அடிப்படை நோக்கம் என்ன, அதே போல ரமலானின் சிறப்பு என்னன்னு சொல்லி இந்த இறுதி 10 நாளை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே போல ரமலானை வரவேற்பது எவ்வாறுன்னு சொல்லி பல்வேறு விடயங்களை எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமான ஒரு கருத்தினை அப்படி என்னென்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி தோப்பாளர் ஃபஷாத் மற்றும் லக்ஷயா நான் 3 பேரும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை தான் இன்று நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்று எப்படி சொல்வது, ஒரு உண்மையான கருத்துக்கள் அப்படியே நாங்கள் உங்களுக்கு பரிமாற காத்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய குர்ஆன், இது மட்டும் இல்லாமல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்களுடைய அந்த தொகுப்புகளை நாங்கள் அப்படி உங்களுக்கு தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம் இல்லையா வசாத்? நிச்சயமாக. நாங்கள் இப்போ நோன்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நோன்பு உருவாக்கப்பட்ட நோக்கம், ஏன் கடமையாக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்காக சொல்ல போகிறோம். என்ன சொன்னால், நோன்பு என்பது சௌம் என்கின்ற ஒரு அரபு பதத்திலிருந்து தான் தோற்றம் பெற்றது அப்படி நோன்பு என்று சொல்லப்படுகிறது. நோன்பு என்று சௌம் என்று சொல்லுகின்ற போது தடுத்தல் அப்படின்னு சொல்லி தடுத்து கொள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாஷா? நிச்சயமாக. இந்த நோன்பு வந்து பல்வேறு நோக்கங்களுக்காக, அதாவது மிஸ்கின்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏழைகள் தங்களுடைய பசியினை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏழைகள் எத்தகைய பசியில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பசி நிலைமை என்று சொல்லி செல்வந்தர்கள் மட்டுமல்லாது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நோன்பு என்பது அனைவர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக. அதாவது தீய எண்ணங்கள், மனோ இச்சைகளிலிருந்து மனதை தூய்மையுற செய்தலும் சைத்தானின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தலும் வந்து நோன்பின் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுது இல்லையா? நிச்சயமாக. நாங்கள் இந்த விடயங்கள் தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்றது. அதே போல நாங்கள் இன்னும் பல்வேறு விடயங்களை நேர்களுக்காக சொல்லியாக வேண்டும். என்னென்னு சொன்னால், அதாவது என்ன விடயம் என்று சொன்னால், இந்த நோன்புடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், இது வந்து அல் குர்ஆனின் 2ஆம் அத்தியாயம் 183ஆம் வசனம் எடுத்து சொல்கின்றது. உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது விதியாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, அதன் மூலம் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நோன்பின் அடிப்படை நோக்கத்தை, முக்கியத்துவத்தை பற்றி அல் குர்ஆனின் 2ஆம் அத்தியாயம் 183ஆம் வசனம் சொல்கின்றது. இது அதாவது சூரத்துல் பக்ராவில் இடம்பெறுகின்ற 183வது வசனம் தான் இத்தகைய நோன்பின் அடிப்படை முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கின்றது. தொடர்ச்சியாக நேர்கள்லாம் இணைஞ்சிருக்கலாம். இது உங்களுடைய முதல் தரவானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர் வழி நிகழ்ச்சியினோடாக நாங்கள் பயான் மற்றும் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை இன்றைய வண்ணம் நாங்கள் பார்க்க காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக கேட்டுவிட்டு வரலாம் ஒரு இனிய ஹசீனா ஒன்றினை. لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي أتفاخر
وظننت أنا أني بذلك حزت غنى، فوجدت أني خاسر، فتلك مظاهر. لا 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 نحتاج المال كي نزداد جمالا، جوهرنا هنا في القلب تلالا. لا لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا، ذاك جمالنا يسمو يتعالى. كن أنت تزدد جمالا. كن أنت تزدد جمالا. لا 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 لا. أتقبلهم الناس لست أقلدهم إلا بما يرضيني كي أرضيني. سأكون أنا مثلي تماما، هذا أنا فقناعتي تكفيني.